ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்னதுன்னா நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேன் அனிமே பார்ட் 14. எல்லா சண்டேவும் நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். எல்லோரும் மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உண்மையிலேயே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மொதல் எபிசோட் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. ப்ளீஸ் எல்லோரும் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, மொதல் எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம பிளாக் காப்ளினோட மாஸ்க் உடஞ்சி கீழே விழுகிற மாதிரி முடிச்சிருப்பேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த புகையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பிரபா அப்படியே வெளியே வராங்க. அப்பாடா, புகையில இருந்து வெளியே வந்துட்டேன்ப்பா. ஓ, என்ன தைரியம் இருந்தா என்னோட மாஸ்கையும் ஷர்ட்டையும் உடைச்சிருக்க பிரபா. பிரபா அப்படியே குதிச்சிட்டான். ஆனால் சிஎம் அவனோட காலை பிடிச்சி அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறான். யாரா இவன் இப்படி அடிக்கிறியான்? ஹல்கு மாதிரியா? தடி வலிக்குதே. இங்கே ஒரு ட்ரேல இருந்த பாட்டில் எல்லாம் அப்படியே சிஎம் தூக்கி பிரபா மேலே போடுறான். ஆனால் பிரபா ஒரு வெப்பை விட்டு அதை அப்படியே எல்லாத்தையும் திருப்ப அனுப்பிச்சிட்டான். சிஎம் வெளியே ஓடிவிட்டான். ஓ, சரியான அடி. பாவாவே அவன் தானே முதல் தூக்கி போட்டான். தேவை அவனுக்கு. ஹல்கு மாதிரி அவன் என்னை தூக்கி போட்டனால வலிக்குதே உடம்பு பூரா. பிரபா வலினால நடக்க முடியாம தள்ளாடி நடந்து அப்படியே வெளியே போயிட்டான். எங்கடா அந்த வெளியே போன சிஎம் காணா? பிரபா அப்படியே மரத்துல சாந்துட்டே உட்காந்துட்டான். இப்ப நடந்த எல்லாத்தையும் பிரபா பார்த்துக்கிட்டே இருக்கான். எவன்டா அவன்? காட்டுக்குள்ள லேப் எல்லாம் கட்டி வச்சிருக்கான். ஆனா பாவம் அவன் லேபே முழுசா நொறுங்கி போயிருச்சு. இப்ப அவ்வளவு தூரம் வீட்டுக்கு வேற போகணுமா? ஒரு வழியா எனக்கு பட்டிருந்த எல்லா காயத்துக்கும் மருந்து போட்டாச்சு. ஆனா வலிக்குது. வா பிரபா, இங்க வாடா. என்னம்மா? இதோ வரே. வாடா வா. என்னம்மா? ஸ்கூல்ல இருந்து திரும்ப எங்க போன? அதுவும் சொல்லாம போயிட்ட. அதுவா அம்மா, நான் சும்மா தான் வெளியே போயிருந்தேன். சொல்லாம போற வரைக்கும் என்னடா வேலை உனக்கு? அதான் நான் சும்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டை பார்த்தேன். அந்த வீட்டில் ஒரு பறவைகள்லாம் இருந்துச்சு. அதான் அப்படியே அது கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னா பறவை டக்குன்னு கீழே விழுந்துச்சு. அதான் அப்படியே மருந்து போட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். உன் கால்ல ஏன் மருந்துலாம் ஒட்டி இருக்கு? அம்மா அது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன். அதான் அப்படியே இங்கே தான் இப்போ தான் மருந்து போட்டேம்மா. கீழே விழுந்தா எவ்வளோ காயமா படும்? அம்மா படும், ஆனால் படாது. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். எங்க போற நீ? ரூமுக்கு தான். அந்த இரவில் பிரபாக்கு கனவு வந்தது. அந்த கனவு முழுசா கருப்பா இருந்தது. ரொம்ப கொடூரமா யாரோ கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அப்ப திடீர்னு லைட் ஆன் ஆகி ஒரு கொடூரமான ஒரு உருவம் தெரிஞ்சது. அதை பார்த்த உடனே பிரபா எந்திரிச்சிட்டான். அந்த உருவம் இப்படிதான் இருந்தது. ஓகே, இப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட அடுத்த வீடியோ பார்த்துருங்க. பை.